வகுப்பு சமூக அறிவியல்ல 11வது லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள். 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள். ஃபர்ஸ்ட், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? மறுமலர்ச்சி இயக்கங்கள். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் மறுமலர்ச்சி இயக்கங்கள் என அழைக்கப்பட்டன. இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளம். இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளம். பிரம்ம சமாஜமும் ராஜாராம் மோகன் ராயும். ராஜாராம் மோகன் ராய் பிறந்த ஆண்டு 1772. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். 1828 ஆகஸ்ட் 20. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். எப்போன்னா 1828 ஆகஸ்ட் 20. பிறந்த ஆண்டு 1772. பிரம்ம சமாஜத்தின் முன்னோடி யாருன்னா ஆத்மிய சபா. 1815. பிரம்ம சமாஜத்தின் முன்னோடி யாருன்னா ஆத்மிய சபா. 1815. ராஜாராம் மோகன் ராய் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் பணிபுரிந்த ஆண்டு 1805 1814. ராஜாராம் மோகன் ராய் யாருடைய ஓய்வூதியத்தை உயர்த்த இங்கிலாந்து சென்றார்? 2ஆம் அக்பர். ராஜாராம் மோகன் ராய் யாருடைய ஓய்வூதியத்தை உயர்த்த இங்கிலாந்து சென்றார்? 2ஆம் அக்பர். சதி ஒழிப்பு இயற்றப்பட்ட ஆண்டு 1829 டிசம்பர் 4. சதி ஒழிப்பு இயற்றப்பட்ட ஆண்டு 1829 டிசம்பர் 4. சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றிய தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிங். சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றிய தலைமை ஆளுநர் யாருன்னா வில்லியம் பென்டிங். ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார். சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றிய தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிங். அதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார். இந்துக்களின் மறைநூல்கள் அல்லது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் 11th லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? மறுமலர்ச்சி இயக்கங்கள். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் மறுமலர்ச்சி இயக்கங்கள் என அழைக்கப்பட்டன. இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளம். இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளம். பிரம்ம சமாஜமும் ராஜாராம் மோகன் ராயும். ராஜாராம் மோகன் ராய் பிறந்த ஆண்டு 1772. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். எப்போன்னா 1828 ஆகஸ்ட் 20. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அது எப்போன்னா 1828 ஆகஸ்ட் 20. பிரம்ம சமாஜத்தின் முன்னோடி யாருன்னா ஆத்மிய சபா. அது எப்போன்னா 1815. பிரம்ம சமாஜத்தின் முன்னோடி ஆத்மிய சபா. 1815. ராஜாராம் மோகன் ராய் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் பணிபுரிந்த ஆண்டு 1805 1814. ராஜாராம் மோகன் ராய் யாருடைய ஓய்வூதியத்தை உயர்த்த இங்கிலாந்து சென்றார்? 2ஆம் அக்பர். ராஜாராம் மோகன் ராய் யாருடைய ஓய்வூதியத்தை உயர்த்த இங்கிலாந்து சென்றார்னா 2ஆம் அக்பர். சதி ஒழிப்பு இயற்றப்பட்ட ஆண்டு 1829 டிசம்பர் 4. சதி ஒழிப்பு இயற்றப்பட்ட ஆண்டு 1829 டிசம்பர் 4. சதி ஒழிப்பு சட்டத்தை இயற்றிய தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிங். சதி ஒழிப்பு இயற்றப்பட்ட ஆண்டு 1829 டிசம்பர் 4. அதனோட தலைமை ஆளுநர் யாருன்னு கேட்டால் வில்லியம் பென்டிங். இதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார். இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரே கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரே கடவுள் வணங்குவது உபதேசிப்பதாக கூறியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய்.
ஒரே கடவுள் கொள்கை அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் சபையாக பிரம்ம சமாஜம் இருந்தது. ஒரே கடவுள் கொள்கை அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் சபையாக பிரம்ம சமாஜம் இருந்தது. 1817 ராஜாராம் மோகன் ராய் சமய பரப்பாளரான டேவிட் அர் என்பவருடன் இணைந்து எங்கு இந்து கல்லூரி தொடங்கினார். கல்கத்தா, பின்னர் கல்கத்தா மாநில கல்லூரியாக மாறியது. 1817 ராஜாராம் மோகன் ராய் மற்றும் சமய பரப்பாளரான டேவிட் அர் என்பவருடன் இணைந்து எங்கு இந்து கல்லூரி தொடங்கினார்னா கல்கத்தா, பின்னர் கல்கத்தா மாநில கல்லூரியாக மாறியது. ராஜாராம் மோகன் ராய் எழுதிய நூல்கள் 2. ஒன்று இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், இன்னொன்று அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி. எழுதிய நூல்கள் 2. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் 1, அப்புறம் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி 1. ராஜாராம் மோகன் ராயின் 2 பத்திரிகைகள் என்னென்னா, ஒன்று வங்க மொழி சம்பத் கௌமுகி 1821, ரெண்டாவது பாரசீக மொழி மீரத் உல் அக்பர். ராஜாராம் மோகன் ராய் எழுதிய நூல்கள் 2, அதே மாதிரி பத்திரிகைகளும் 2. வங்க மொழி சம்பத் கௌமுகி 1821 அது 1, பாரசீக மொழி மீரத் உல் அக்பர் அது 1. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் எங்கு எப்போது இறந்தார்? 1833 பிரிஸ்டல். ராஜாராம் மோகன் ராய் எங்கு எப்போது இறந்தார்? 1833 பிரிஸ்டல். ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு சமாஜத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் யாருன்னு கேட்டால் 2 பேர், தேவேந்திரநாத் தாகூர், கேசவ சந்திர சென். தேவேந்திரநாத் தாகூர், கேசவ சந்திர சென் அப்படின்றவங்க ராஜாராம் மோகன் ராய்க்கு பின்னாடி சமாஜத்தை முன்னெடுத்து சென்றவர்கள். பிரம்ம சமாஜம் எத்தனை கிளைகளை கொண்டதுன்னா 54 கிளைகளை. பிரம்ம சமாஜம் 54 கிளைகளை கொண்டது. அது என்னன்னா வங்காளம் 50, பஞ்சாப் 1, தமிழ்நாடு 1, வடமேற்கு 1. வங்காளம் 50, பஞ்சாப் 1, தமிழ்நாடு 1, வடமேற்கு 1. இந்திய பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். இந்திய பிரம்ம சமாஜத்தை ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்லலாம். இந்திய பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். சாதாரண பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கேசவ சந்திர சென். இந்திய பிரம்ம சமாஜம்னா தேவேந்திரநாத் தாகூர். சாதாரண பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கேசவ சந்திர சென். கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு எப்போன்னு கேட்டால் 1857. அதே விலகிய ஆண்டு கேட்டால் 1886. கேசவ சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு 1857, விலகிய ஆண்டு 1886. பலதார மணமுறை மற்றும் குழந்தை திருமணம் தடைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1872. யாருன்னு கேட்டால் கேசவ சந்திர சென். பலதார மணமுறை மற்றும் குழந்தை திருமணம் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டால் 1872. யாருன்னா கேசவ சந்திர சென். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். மறுமண சீர்திருத்த சட்டம், விதவைகள் மறுமண சட்டம் யாரால் இயற்றப்பட்டதுன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1856. யாருன்னு கேட்டால் டல்ஹௌசி பிரபு. விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856, டல்ஹௌசி பிரபு. முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1860. அப்போ திருமண வயது எவ்வளோன்னா 10 வயது. அது இயற்றியவர் யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்.
முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1860, 10 வயசு. அது இயற்றியவர் யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கைம்பெண் மறுமணம் பற்றிய ஆய்வு கட்டுரையை எழுதியவர் யாருன்னா காசி விஸ்வநாத முதலியார். கைம்பெண் மறுமணம் பற்றிய ஆய்வு கட்டுரை எழுதியவர் யாருன்னா காசி விஸ்வநாத முதலியார். திருமண வயது எந்த வருடம் 12ஆக உயர்த்தப்பட்டது? 1891. 13ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு வந்து 1925. 12 வந்து 1891. 15ஆக உயர்த்தப்பட்டது 13ஆக உயர்த்தப்பட்டது எப்போனா 1925. 10 எப்போனா 1860. 12 1891. 13 1925. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் யாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் யாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். பிரம்ம சமாஜ நாடகம் எனும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். தத்துவ போதினி எனும் இதழ், தமிழ் இதழ் யாரால் எப்போது தொடங்கப்பட்டது? காசி விஸ்வநாத முதலியார். எப்போதுனா 1864. தத்துவ போதினி எனும் தமிழ் இதழ் காசி விஸ்வநாத முதலியார் எழுதப்பட்டது எப்போன்னு கேட்டால் 1864. பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பு வந்து பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பு வந்து பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஆத்மாராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜத்தை எப்போது எங்கு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா பம்பாய். அது எப்போனா 1867. பிரார்த்தனை சமாஜத்தின் 2 முக்கிய சீடர்கள் யாருன்னா ஆர்.சி. பண்டர்கர், எம்.ஜி. ரானடே. விதவை மறுமண சங்கம் எப்போனா 1861. பூனே சர்வஜனிக் சபா வந்து 1870. விதவை மறுமண சங்கம் வந்து 1861. பூனே சர்வஜனிக் சபா வந்து 1870. தக்கான கல்விக் கழகம் வந்து எப்போனா 1884. இதெல்லாம் நிறுவியவர் யாருன்னு கேட்டால் எம்.ஜி. ரானடே. தேசிய சமூக மாநாடு எனும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னா எம்.ஜி. ரானடே. தேசிய சமூக மாநாடு எனும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னா எம்.ஜி. ரானடே. அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்திய காங்கிரஸ் முடிந்தவுடன் தான் வந்து இந்த தேசிய சமூக மாநாடு வந்து நடக்கும். அதை நிறுவியவர் யாருன்னா எம்.ஜி. ரானடே. ஆரிய சமாஜமும் தயானந்த சரஸ்வதியும். ஆரிய சமாஜனத்தை தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி. 1875. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. எப்போன்னா 1875. தயானந்த சரஸ்வதி எங்கு பிறந்தார்னா குஜராத், கத்தியவார் மாகாணம், மூர்வி. தயானந்த சரஸ்வதி எங்கு பிறந்தார்னா குஜராத்தில், கத்தியவார் மாகாணம், மூர்வி. தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் வந்து முல் சங்கர். தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் வந்து முல் சங்கர். தயானந்த சரஸ்வதி யாருடைய சீடர் அப்படின்னா விராஜனந்தர். தயானந்த சரஸ்வதி விராஜனந்தரோட சீடர். தயானந்த சரஸ்வதி 1872 எங்கு பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தார்? கல்கத்தா. தயானந்த சரஸ்வதி 1872 எங்கு பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தார்னா கல்கத்தா. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலை தயானந்த சரஸ்வதி எப்போது வெளியிட்டார்? 1875. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலை தயானந்த சரஸ்வதி எப்போது வெளியிட்டார்னா 1875. வேதங்களை நோக்கி செல் என அரைக்கூவல் விடுவித்தவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. வேதங்களை நோக்கி செல் என அரைக்கூவல் விடுவித்தவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. தயானந்தரின் எந்த இயக்கம் இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்றும் அமைப்பு?
சுத்தி இயக்கம். தயானந்தரின் எந்த இயக்கம் வந்து இந்துக்கள் அல்லாதவர்களையும் இந்துக்களாக மாற்றும் அமைப்புனா சுத்தி இயக்கம். தயானந்தர் ஆங்கிலோ வேத பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் எங்கு எப்போது நிறுவினார்? 1886 லாகூரில். தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் எங்கு எப்போது நிறுவினார்? 1886 லாகூர். சுதேசி மற்றும் இந்தியா இந்தியருக்கே போன்ற முழக்கங்களை முதலில் முழங்கியவர் யாருனா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுதேசி மற்றும் இந்தியா இந்தியருக்கே போன்ற முழக்கங்களை முதலில் முழங்கியவர் யாருனா சுவாமி தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதியின் முக்கிய சீடர்கள் யாருனா லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராஜ், பண்டிதர் குருநாத். தயானந்த சரஸ்வதியின் முக்கிய சீடர்கள் யாருனா லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராஜ், பண்டிதர் குருதத். தயானந்த சரஸ்வதிக்கு பிறகு தயானந்த வேத கல்லூரியை நிர்வகிப்பவர்கள் மேற்கத்திய கல்வி முறையை பின்பற்றுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினர் யாருனா சுவாமி சரத்தானந்தா. சுவாமி சரத்தானந்தா. ஆரிய சமாஜனம் எந்த வருடம் இரண்டாக பிரிந்தது? 1893. ஆரிய சமாஜனம் எந்த வருடம் இரண்டாக பிரிந்ததுன்னா 1893. தயானந்த சரஸ்வதிக்கு பிறகு ஆரிய சமாஜனத்தில் பொறுப்பேற்றவர் யாருன்னா சுவாமி ஸ்ரத்தானந்தா. தயானந்த சரஸ்வதிக்கு பிறகு ஆரிய சமாஜனத்தில் பொறுப்பேற்றவர் யாருன்னா சுவாமி ஸ்ரத்தானந்தா. இயக்கமும் விவேகானந்தரும். ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1897 மே 1. சுவாமி விவேகானந்தரின் பிறந்தது எப்போனா 1863. ராமகிருஷ்ணா பிறந்த ஆண்டு வந்து 1836. சுவாமி விவேகானந்தர் வந்து 1863, ராமகிருஷ்ணன் வந்து 1836. ராமகிருஷ்ண இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா விவேகானந்தர். ராமகிருஷ்ண இயக்கம் விவேகானந்தரால் தொடங்கப்பட்டது. விவேகானந்தரின் இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா. ராமகிருஷ்ண எங்கு எப்போது பிறந்தார்னா 1836 வங்காளம். ராமகிருஷ்ணா பரமஹம்சர் எங்கு எப்போது பிறந்தார்னா 1836 வங்காளம். ராமகிருஷ்ணா பரமஹம்சரின் மனைவி பெயர் என்னன்னா சாரதாமணி தேவி. சாரதாமணி தேவி. ராமகிருஷ்ணா பரமஹம்சரின் மனைவி பெயர் என்னன்னா சாரதாமணி தேவி. ராமகிருஷ்ணா பரமஹம்சர் எங்கு அர்ச்சகராக பணிபுரிந்தார்னா தட்சிணேஸ்வரம் காளி கோயிலில். தட்சிணேஸ்வரர் காளி கோவிலில். ராமகிருஷ்ணர் வந்து எங்கு அர்ச்சகராக பணிபுரிஞ்சார்னா தட்சிணேஸ்வரம் காளி கோயிலில். ராமகிருஷ்ணா பரமஹம்சரின் கருத்து தொகுப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டதுன்னா ராமகிருஷ்ணா காதமித்ரா. ராமகிருஷ்ணா பரமஹம்சரின் கருத்து தொகுப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டதுன்னா ராமகிருஷ்ணா காதமித்ரா. மனிதனுக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யும் பணி என கூறியவர் ராமகிருஷ்ணா பரமஹம்சர். மனிதனுக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யும் பணி என கூறியவர் யாருன்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சர். எந்த ஆண்டு விவேகானந்தர் சிகாகோ உலக சமய மாநாட்டில் பேசினார்? 1893. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னா சுவாமி விவேகானந்தர். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னா சுவாமி விவேகானந்தர். பிரம்மஞான சபையும் அன்னி பெசன்ட்டும். பிரம்மஞான சபை யாரால் எப்போது நிறுவப்பட்டதுன்னா பிளாவட்ஸ்கி கர்னல் ஆல்காட். 1875. பிரம்மஞான சபை யாரால் எப்போது நிறுவப்பட்டதுன்னா பிளாவட்ஸ்கி கர்னல் ஆல்காட். 1875. அமெரிக்காவில் நிறுவப்பட்ட இவ்வமைப்பு தலைமையிடம் சென்னையில் மாற்றப்பட்ட ஆண்டு எப்போனா 1886. அன்னி பெசன்ட் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு எப்போனா 1893. பனாரஸில் காசி மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் அன்னி பெசன்ட். பின்பு மதன் மோகன் மாளவியாவால் இந்து பல்கலைக்கழகமாக மாற்றமடைந்தது.
நியூ இந்தியா தினசரி பத்திரிகையின் ஆசிரியர் அன்னி பெசன்ட். வார பத்திரிகையின் ஆசிரியர் வந்து பிபின் சந்திரபால். தினசரி பத்திரிகையின் ஆசிரியர் வந்து அன்னி பெசன்ட். நியூ இந்தியா வார பத்திரிகை ஆசிரியர் யாருன்னா பிபின் சந்திரபால். அமெரிக்காவில் தன்னாட்சி கழகத்தை நிறுவியவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். அமெரிக்காவில் தன்னாட்சி கழகத்தை நிறுவியவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். சத்ய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே எங்கு பிறந்தார்னா மகாராஷ்டிர மாநிலம் 1827. சத்திய சோதக் சமாஜம், உண்மையை நாடுவோர் சங்கம், ஜோதிபா பூலே. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை நிறுவியவர் யாருன்னா ஜோதிபா பூலே. 1852. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை நிறுவியவர் யாருன்னா ஜோதிபா பூலே. 1852. 1873 குளம்கிரி அதாவது அடிமைத்தனம் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னா ஜோதிபா பூலே. 1851 பூனேயில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளியையும் கல்லூரியையும் மனைவி சாவித்திரியின் உதவியோடு நிறுவினார். ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தை நிறுவிய முதல் இந்து யாருன்னா ஜோதிபா பூலே. ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தை நிறுவிய முதல் இந்து யாருன்னா ஜோதிபா பூலே. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஜோதிபா பூலே. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஜோதிபா பூலே. ஆரிய மகிழா சமாஜ் எனும் அமைப்பை தோற்றுவித்தவர் பண்டிதர் ராமாபாய். ஆரிய மகிழா சமாஜ் எங்கு நிறுவப்பட்டது? பூனே. சமஸ்கிருத மொழியின் ஆழமான புலமை பெற்று இருப்பதால் பண்டிதர் ராமாபாய், பண்டிட் சரஸ்வத் எனும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. விதவைகளுக்கான சரதா சதன், விடற்றவர்களுக்கான இல்லம் எனும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னா பண்டிதர் ராமாபாய். யாருடைய உதவியோடு சரதா சதன் எனும் அமைப்பை நிறுவினார்னா எம்.ஜி. ரானடே, ஆர்.சி. பண்டர்கர். முக்தி சதன் அதாவது சுதந்திர இல்லம் எனும் அமைப்பை ராமாபாய் எங்கு நிறுவினார்? கேத்தான் அதாவது பூனே. முக்தி சதன் எனும் அமைப்பை ராமாபாய் எங்கு நிறுவினார்னா கேத்தான், பூனே. தர்ம பரிபாலன யோகம் எங்கு எனும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னா ஸ்ரீ நாராயண குரு. 1903 தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னா ஸ்ரீ நாராயண குரு. 1903 அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் சையது அகமது கான். 1875 அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா சையது அகமது கான். 1875 தத்கிப் ஒல் அகலுக் எனும் தினசரி பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா சையது அகமது கான். தத்கிப் ஒல் அகலுக் எனும் தினசரி பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா சையது அகமது கான். சையது அகமது கான் எந்த ஆண்டு அறிவியல் கழகம் எனும் அமைப்பை ஏற்படுத்தினார்? 1864 அதாவது நவீன கல்வி பரப்புவதற்கு. சையது அகமது கான் எந்த ஆண்டு அறிவியல் கழகம் எனும் அமைப்பை ஏற்படுத்தினார்? 1864 எதுக்குன்னா நவீன கல்வியை பரப்புவதற்கு. சையது அகமது கான் 1864 எங்கு நவீன பள்ளியை நிறுவினார்? காசிப்பூர். சையது அகமது கான் 1864 எங்கு நவீன பள்ளியை நிறுவினார்னா காசிப்பூர். 1875 எங்கு ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்கினார்னா அலிகார். பின்பு 1920 இக்கல்லூரி பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டது. 1875 எங்கு நவீன முகமதிய பள்ளியை தொடங்கினார்னா அலிகார். பின்பு 1920 இக்கல்லூரி பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டது. சர் சையது அகமது கான் எழுதிய பள்ளி எப்போது முகமது ஆங்கில
ஓரியண்டல் கல்லூரியாக மாற்றப்பட்டதுன்னா 1875. சர் சையது அகமது கான் எழுதிய பள்ளி எப்போது முகமது ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக மாற்றப்பட்டது? 1875. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என கூறியவர் சர் சையது அகமது கான். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்தியா என்கின்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என கூறியவர் யாருன்னா சர் சையது அகமது கான். அலிகார் இயக்கத்தின் முக்கிய குறிக்கோள் என்னன்னா நவீன கல்வி முறையை முஸ்லிம்களுக்கு கற்றுத்தருவது. அலிகார் இயக்கத்தின் முக்கிய குறிக்கோள் என்னன்னா நவீன கல்வி முறையை முஸ்லிம்களுக்கு கற்றுத்தருவது. கல்கத்தாவின் முகமதிய இலக்கிய கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சர் சையது அகமது கான் 1863. அதாவது கல்கத்தாவின் முகமதிய இலக்கிய கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா சர் சையது அகமது கான். எப்போனா 1863. 1866 முகமதிய கல்விக் கழகம் தோற்றுவித்தவர் யாருன்னா சையது அகமது கான். அகமதிய இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா மிர்சா குலாம் அகமது 1889. அகமதிய இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா மிர்சா குலாம் அகமது 1889. நெக்ஸ்ட் சர் சையது அகமது கான். தி யுனைட் பேட்டரியாடி அசோசியேஷன், முகமது ஆங்கில ஓரியண்டல் அசோசியேஷன். சர் சையது அகமது கான்னா தி யுனைட் பேட்டரியாடி அசோசியேஷன், முகமது ஆங்கில ஓரியண்டல் அசோசியேஷன். தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவர் யார்னா மௌலானா முகமது உல் உசேன். தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவர் யாருன்னா மௌலானா முகமது உல் உசேன். நெக்ஸ்ட் சீக்கியர்களின் இயக்கம். பாபா ராம் சிங் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் நாம்தாரி இயக்கம். பாபா ராம் சிங் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் நாம்தாரி இயக்கம். நிரங்காரி இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? பாபா தயாள் தாஸ். நிரங்காரி இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா பாபா தயாள் தாஸ். அவர் உருவமற்ற இறை வழிபாடு ஆதரித்தவர். பாபா தயாள் தாஸ் உருவமற்ற இறை வழிபாடு ஆதரித்தவர். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரி, அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று யார் கூறினார்? ராமலிங்க அடிகளார். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரி, அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று யார் கூறினார்னா ராமலிங்க அடிகளார். அனைத்து உயிர்களிடத்திலும் ஜீவ காருண்யம் காட்டியவர் ராமலிங்க அடிகளார். அனைத்து உயிர்களிடத்திலும் ஜீவ காருண்யம் காட்டியவர் ராமலிங்க அடிகளார். சமரச வேத சன்மார்க்க சங்கம் எந்த வருடம் இயற்றப்பட்டது? 1856. யாராலனா ராமலிங்க அடிகள். சமரச வேத சன்மார்க்க சங்கம் எந்த வருடம் இயற்றப்பட்டதுன்னா 1856. யார் இயற்றினாங்கன்னா ராமலிங்க அடிகள். சமரச வேத சன்மார்க்க சங்கம் எப்போது சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக மாற்றப்பட்டது? 1865. சமரச வேத சன்மார்க்க சங்கம் எப்போது சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக மாற்றப்பட்டதுன்னா 1865. மருட்பா என்றால் பொருள் என்னன்னா அறியாமையின் பாடல்கள் என்று பொருள். மருட்பான்னா அறியாமையின் பாடல்கள். வைகுண்ட சுவாமிகளின் பெற்றோர் அவருக்கு வைத்த பெயர் முத்துக்குட்டி. வைகுண்ட சுவாமிகளின் பெற்றோர் அவருக்கு வைத்த பெயர் முத்துக்குட்டி. தனக்கு ஏற்பட்ட தோல் நோய் எந்த கோயிலுக்கு சென்றதால் வைகுண்ட சாமிகளுக்கு தீர்ந்து போனது? திருச்செந்தூர் முருகன் கோயில். அங்குதான் அவர் தெய்வ அனுபவம் பெற்றார். அயோத்திதாச பண்டிதர் எந்த ஊரை சார்ந்தவர்? சென்னை. அயோத்திதாச பண்டிதர்
எந்த ஊரை சார்ந்தவர்? சென்னை. அத்வைதானந்த சபா அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அத்வைதானந்த சபான்னா அயோத்திதாச பண்டிதர். சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர். சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர். சர் சையது அகமது கான் ஆங்கில மொழி நூல்களை எந்த மொழிக்கு மாற்றம் செய்தார்? உருது. சர் சையது அகமது கான் ஆங்கில மொழி நூல்களை எந்த மொழிக்கு மாற்றம் செய்தார்? உருது.